நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விண்டோஸ் அப்டேட்டை எப்படி பெர்மனண்டா ஸ்டாப் பண்ணுறது தான் பார்க்க போறோம். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். முதல்ல விண்டோஸ் கீ பிளஸ் ஆர் கீயை பிரஸ் பண்ணுங்க. அதுல சர்வீஸ்ல எம்எஸ்சின்னு டைப் பண்ணுங்க. தென் ஓகே. நான் ஸ்க்ரோல் பண்ணோம்னா விண்டோஸ் அப்டேட்னு ஒன்று இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டிசபிள்டு கொடுத்தா ஸ்டார்ட் தென் அப்ளை அண்ட் ஓகே ரன்னிங்னு ஷோ ஆகுது. அகெயின் ஒன்ஸ் போய் ஸ்டாப் பண்ணா ரன்னிங் காணிக்காது. இதுதான் கரெக்ட் மெத்தட். அப்புறம் கொஞ்சம் மேலே ஸ்க்ரோல் பண்ணா அப்டேட் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும். அதை ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டிசபிள்னு கொடுத்து ஸ்டாப் பண்ணுங்க. தென் அப்ளை அண்ட் ஓகே. மேலே ஸ்க்ரோல் பண்ணா பேக்ரவுண்ட் சர்வீஸ்னு ஒன்று இருக்கும். இதை ரைட் கிளிக் பண்ணி மேனுவல் டு டிசபிள்னு சேஞ்ச் பண்ணுங்க. தென் அப்ளை அண்ட் ஓகே. ரன் கமாண்ட்ல போய் gpedit.mscன்னு டைப் பண்ணுங்க. Now administrative templates-னு கிளிக் பண்ணுங்க. இப்போ விண்டோ காம்போனன்ட்ஸை அதுல போன மேனேஜ் அண்ட் யூஸ்னு ஒன்று காணிக்கும். அதுல கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸை கிளிக் பண்ணணும். தென் டிசபிள்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுங்க. நவ் சிஎம்டில ரன் அஸ் அட்மின்னு கொடுத்து விண்டோஸ் காமனுக்கு போங்க. அதுல ஜிபி அப்டேட் ஃபோர்ஸ்னு கொடுத்தா குரூப் பாலிசி அப்டேட் ஆன தான் நம்ம மிந்தி குரூப் பாலிசியில விண்டோஸ் அப்டேட் ஸ்டாப் பண்ணது டிசபிள் ஆகும். இப்போ நீங்க பார்க்கறது 100% விண்டோஸ் அப்டேட் பிளாக் பண்ணுற மெத்தட். இது வரைக்கும் யாரும் சொல்லாத சீக்ரெட் நான் இப்போ சொல்லி தர போறேன். முதல்ல குரோமை ஓபன் பண்ணி விண்டோஸ் அப்டேட் பிளாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு.
அப்புறம் டவுன்லோடு ஆன ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. UB64 கிளிக் பண்ணுங்க. டிசேபிள் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு மெனுல போய் சர்வீஸ் லிஸ்ட் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. விண்டோஸ் அப்டேட் கிளிக் பண்ணி மேனுவல் கொடுங்க. தென் டெலிவரி ஆப்டிமேஷன்னா டிசபிள்ட் கொடுங்க. அப்புறம் விண்டோஸ் மெடிக் சர்வீஸ் டிசபிள்ட் கொடுங்க. அப்டேட் ஆர்ச்சஸ் ரேட்டர் சர்வீஸ் டிசபிள்ட் பண்ணுங்க. ஃபைனலா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இன்ஸ்டால் சர்வீஸ் அது வேண்டாம்னா டிசபிள்ட் பண்ணலாம், வேணும்னா கொடுக்கலாம். எனக்கு தேவையில்லை, ஸோ நான் டிசபிள்ட் பண்ணுறேன். நான் ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறேன். அதில் பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸை டிசபிள் கொடுக்குறேன். ஃபைனலாக சேவ் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு டிசபிள் அப்டேட்ஸில் வச்சு அப்ளை நவ் கொடுக்கணும். பொதுவாக விண்டோஸ் அப்டேட் பண்ணுறது தான் ரெக்கமெண்ட். சம்டைம்ஸ் நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கே தெரியாமல் அப்டேட் ஆகும். அந்த டைம் இன்டர்நெட் அண்ட் சிஸ்டம் ஸ்லோ ஆகும். ஸோ அதனால தான் நான் அப்டேட் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.